இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ரெமெடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்டே ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் லைக் பார்க்கும்போது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஹலோ, வெல்கம் டு அவர் டே 2 ஆஃப் ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்ச். ஓகே, ஸோ நம்ம 30 டேஸ் சேலஞ்சோட இன்னைக்கு டே 2 தான். ஸோ நேற்று வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ண முடியலனால கூட வீக்லி ஒரு 3 டைம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக காமெண்ட்டாக இந்த வீடியோவில் திருப்பியும் வந்துட்டு போடணும். அப்போ தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ வாங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்க வேண்டாம், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக்காக நமக்கு வேண்டது வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் இருக்குல்ல, அந்த ரைஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் பாடி இது போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு அக்கார்டிங்காக கொஞ்சம் அளவு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரைஸில் வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கும் எல்லாம் நல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ரைஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன். ஸோ ரைஸில் பெனிஃபிட்ஸ் நிறைய வந்துட்டு ரைஸ் வாட்டரில் அப்படியே போயிடும். ஸோ அதனால் அந்த ரைஸ் வாட்டரும் நம்ம நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொரியன் பீப்புள் யூஸ் பண்ணுன்னு சொல்ல, உண்மைக்கு பார்த்தா நம்ம இந்தியாவிலே நிறைய பீப்புள் இது முன்னாடியிலிருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஸோ ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கிறது ஃபுல் வேண்டாம், பாதி எடுத்தால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு. நான் வந்து என் ஃபேஸ் மட்டும் தான் போட போகிறேன், ஃபேஸ் அண்ட் நெக்கு. ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கு. பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் வந்துட்டு ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் உங்கள் அண்டர் ஆர்ம்ஸுக்கும் உன்னோட அண்டர் ஐக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். எப்போவுமே இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் போட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். டைரெக்டாக ஃபேஸில் எடுத்து போடாதுங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபேஸில் போடுறேன். இது எதுக்குன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். இது ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து வீக்லி 3 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டீம் பிடிச்சிட்டு ஃபேஸ் பேக் போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வந்து டெய்லி ஸ்டீம் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் ஸ்டீம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் பேக் போடுங்க. அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுற டைமில் நீங்கள் தேவையில்லாமல் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அது இதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண ஃபேஸுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும், கொஞ்சம் இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹோம் ரெமடிஸாக யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களால் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.